என் மனதில் ஏதோ இனம் புரியாத பயம் தெரிகிறது. எனக்கு வாந்தி வருகிறது. கவலைப்படுவதற்கு ஒன்றுமில்லை ருக்கையா பேகம். இது போன்ற நேரங்களில் இப்படி இருப்பது சகஜம்தான். தங்களுக்கு குழந்தை பிறக்கும் வரையில் இது போன்ற உடல் உபாதைகள் இருக்கத்தான் செய்யும். கவலை வேண்டாம். இந்த பழத்தை சாப்பிடுங்கள். இல்லை, எனக்கு சாப்பிட பிடிக்கவில்லை. வணங்குகிறேன் ஷகன்ஷா. தங்களிடம் ஒரு கோரிக்கை. சொல்லுங்கள். பெரியம்மாவை போல் தாங்களும் எனக்கு பாலூட்டியவர்கள் தான். எனது விருப்பம் என்னவென்றால் பக்கீர்களுக்கும் அடிமைகளுக்கும் தங்களின் கைகளால் தானம் வழங்க வேண்டும். தங்கள் உத்தரவுப்படியே ஆகட்டும் ஷகன்ஷா. விழா முடிந்து விட்டது ருக்கையா பேகம். நீ சோர்வாக இருப்பாய். உறக்கம் வரவில்லையா? இல்லை ஜலால், மனதில் ஒரு கோரிக்கை இருக்கும்போது எவ்வாறு கண்களில் உறக்கம் வரும்? குதாதான் உனது கோரிக்கையை நிறைவேற்றி விட்டாரே. நீயும் தாயாக போகிறாய். வேறு என்ன கோரிக்கை இருக்கிறது? இருக்கிறது ஜலால். நமக்கு ஆண் வாரிசுதான் பிறக்க வேண்டும். நான் உங்களுக்கு வெறும் குழந்தையை மட்டும் பெற்றுக் கொடுக்க விரும்பவில்லை. இந்த சாம்ராஜ்யத்தின் வாரிசை பெற்றுக் கொடுக்க விரும்புகிறேன். நான் சந்தோஷமாக இருக்கிறேன். நமது வாரிசை பற்றிய அக்கறை என்னை விட உனக்குத்தான் அதிகமாக இருக்கிறது. உன்னை நினைத்து எனக்கு மிகவும் பெருமையாக இருக்கிறது ருக்கையா. சரி, இப்பொழுது சென்று ஓய்வெடுத்துக்கொள். ஜலால், இந்த நாளுக்காகத்தான் நான் காத்திருந்தேன். ரஹீம் எப்படி உங்கள் மீது ஏறி விளையாடுவானோ அதே போல்தான் நமது குழந்தையும் தங்கள் மீது ஏறி விளையாட வேண்டும். ஒரு விஷயம் கூறு ருக்கையா. உனக்கு எதை நினைத்து சந்தோஷமாக இருக்கிறது? நீ தாயாவதை நினைத்தா, இல்லை நான் தந்தையாவதை நினைத்தா? கூறுகிறேன், நாம் இருவரும் பெற்றோர்கள் ஆக போவதை நினைத்து எனக்கு மகிழ்ச்சிதான். இருந்தாலும் எனக்கு அதிக மகிழ்ச்சியை கொடுப்பது இந்த சாம்ராஜ்யத்திற்கு வாரிசை கொடுப்பதுதான். தலையெழுத்து மிகவும் விசித்திரமானது ருக்கையா. அடுத்து ஆளப்போவது யார் என்று இயற்கைதான் முடிவு செய்யும். ஒரு ஷஹன்ஷா ஆவது நம் கையில் இல்லை. ஜலால், இந்த இயற்கையும் பூமியும் நமது குழந்தையை ஷெகன்ஷாவாக தேர்ந்தெடுப்பது இருக்கட்டும். இப்பொழுது தாங்கள் கூறுங்கள், தங்களுக்கு எது மகிழ்ச்சியை அளிக்கிறது? நிச்சயமாக நான் தந்தையாவதை நினைத்துதான் ருக்கையா. ஒரு தந்தைக்கு தன் குழந்தையை விட வேறு எதுவும் மகிழ்ச்சியாக இருக்க முடியாது. நான் முடிவு செய்துவிட்டேன் ருக்கையா. இனி ஒரு வருடத்திற்கு நான் நிச்சயமாக எந்த போரிலும் கலந்து கொள்ளப் போவதில்லை. எங்கேயே இருக்கப் போகிறேன், அதுவும் உன்னுடன், நமக்கு பிறக்க போகும் குழந்தையுடனும். ருக்கையா, குதா என் மீது கருணை காட்டிவிட்டார். இந்த கருணைக்காக நான் அவரிடம் மனதார நன்றி கூற வேண்டும். எனக்கு ஏன் இவ்வாறு தோன்றுகிறது? தங்களுக்கு இவ்வளவு மென்மையான இதயம் இருக்கிறதா ஜலால்? குழந்தை என்று வரும்போது நிச்சயமாக ஆம். என் இதயத்திலும் ஒரு கருணை இருக்கத்தான் செய்கிறது. ஜலால், எங்களை அழைத்ததற்கான காரணம்? அப்படி என்ன அவசரம்? அனைவரையும் அழைத்திருக்கிறாய்? தாயே, என் மனம் ஏனோ சஞ்சலித்துக் கொண்டிருக்கிறது. ஏன் இப்படி இருக்கிறது என்று எனக்கு தெரியவில்லை. எனக்குள் ஏதோ ஒரு விசித்திரமான உணர்வு, ஏதோ ஒரு பதட்டம். உன் உடல்நலம் சரியில்லை என்று எனக்கு தோன்றுகிறது. நான் இப்பொழுதே சென்று வைத்தியரை... அதற்கு அவசியமில்லை பெரியம்மா. அப்படியென்றால் கூறு ஜலால், எதனால் உனக்கு இந்த சஞ்சலம் என்று கூறு. அது என்னவென்றால், இதற்கு முன் இவ்வாறு இருந்ததே இல்லை. உறங்க சென்றாலும் எனக்கு உறக்கம் வரவில்லை. அனைவருடனும் இருந்தாலும் ஏதோ தனிமையில் இருப்பது போல் தோன்றுகிறது. தனிமையில் இருந்தால் அனைவரும் வேண்டும் என்று எனக்கு தோன்றுகிறது. உனக்கு இப்பொழுது நேர்ந்தது என்ன என்று புரிந்துவிட்டது. கூறுங்கள் பெரியம்மா, நான் ஏன் அவ்வாறு உணர்கிறேன்? உன் மனதில் இருக்கும் மகிழ்ச்சியை உன்னால் கட்டுப்படுத்த முடியவில்லை. அல்லாஹ் என் ஜலாலிற்கு இத்தனை வருடங்கள் கழித்து சந்தோஷத்தை தந்திருக்கிறார். முகலாய சாம்ராஜ்யத்தின் வாரிசனுடைய வருகையால் வந்த சந்தோஷம் இது. பிள்ளை பெறப்போவது ஒரு தாயாக இருந்தாலும் ஒரு தந்தையும் குழந்தை பிறக்கும் வரை கவலையாகத்தான் இருப்பார். உன் சஞ்சலத்திற்கு காரணம் இதுவெனில் நீ பயப்பட வேண்டாம் ஜலால். இது மகிழ்ச்சிக்கான நேரம். அல்லாஹ்வுடைய கருணையே கருணை.
இத்தனை வருடங்கள் கழித்து இந்த மாளிகையில் அனைவரும் மகிழ்ச்சியுடன் இருப்பதை பார்த்தால் எனக்கு நிறைவாக இருக்கிறது. ருக்கையா, பெரியம்மா, ருக்கையாவுக்கு என்னவாயிற்று? ஜலால் இந்நேரத்தில் சரியாக எதுவும் கூற இயலாது. ஆனால் என்னால் ஒன்று மட்டும் கூற முடியும். இப்பொழுது ருக்கையாவிற்கு வைத்தியம் தேவை, அதுவும் உடனடியாக. ஆனால் நீயோ இங்கு இருந்தால் என்னவாயிற்று பெரியம்மா? ஜலால், அது பேகம். பெரியம்மா, உள்ளதை உள்ளபடியே கூறுங்கள். பேகம் ருக்கையாவிற்கு கர்ப்பம் கலைந்து விட்டது. நான் எவ்வளவு கனவுகள் கண்டேன். எனக்கு வாரிசு வருகிறான் என்று. என் மீது குதா ஏன் கடுமையாக நடந்து கொள்கிறார்?
இல்லாத ஆசையை தூண்டுகின்றார். பிறகு வெறும் ஏமாற்றத்தை மட்டுமே அளிக்கின்றார். அவரை கருணை வாய்ந்தவர்கள் என்பார்களே, பிறகு ஏன் என் மீது கருணை காட்ட மறுக்கின்றார்? என் மீது இல்லை என்றாலும் ருக்கையா மீதாவது கருணை காட்ட வேண்டும் அல்லவா? அவள் எவ்வளவு நம்பிக்கையோடு எவ்வளவு பிரார்த்தனைகள் செய்தாள். ஏன் உன் வேதனை எனக்கு புரிகிறது. இது உனக்கு ஏற்பட்ட ஒரு பெரிய அடி, ஆழமான காயத்தை ஏற்படுத்தி விட்டது. இப்பொழுது ருக்கையாவின் நிலையும் அதுதான். அல்லாவின் லீலைகள் விசித்திரமானது. அவர் யாருக்கு எப்பொழுது என்ன செய்வார் என்று யாருக்குமே தெரியாது ஜலால். இப்படி செய்ததால் அவருக்கு கிடைத்தது என்ன? என்னை பற்றி அவர் யோசிக்கவே இல்லை. பெரியம்மா, வேண்டுமென்றால் என் சாம்ராஜ்யத்தை எடுத்துக்கொள்ள சொல்லுங்கள், என் சிம்மாசனத்தை எடுத்துக்கொள்ள சொல்லுங்கள், என்னிடம் இருக்கும் அனைத்தையும் எடுத்துக்கொள்ள சொல்லுங்கள். ஆனால் எனக்கு என் குழந்தை மீண்டும் வேண்டும். என் குழந்தையை திருப்பி கொடுக்க சொல்லுங்கள். எனக்கு என் வாரிசு வேண்டும். ருக்கையா பேகம், மூச்சை இழுத்து விடுங்கள். போஷியா, நீ பேகத்தோடு இங்கேயே இரு. இதை தங்களால் நிச்சயமாக கூற முடியுமா? நிச்சயமாக ஷகன்ஷா, இந்த கர்ப்பம் இயற்கையாக கலையவில்லை. இது யாரோ செய்த சதி. கூற வருவதை சரியாக கூறு. ருக்கையா பேகத்திற்கு ஏதோ விஷத்தை கொடுத்திருக்கிறார்கள். இதை சாதாரணமானவர்கள் குடித்திருந்தால் ஓரளவுக்கு தான் பாதிப்பு ஏற்பட்டிருக்கும். ஆனால் கர்ப்பஸ்திரீகளுக்கு இதை கொடுத்தால் கர்ப்பத்தில் இருக்கும் சிசுவை அது அழித்துவிடும். பேகம் அவர்களின் ரத்தத்தில் அதற்கான தடயம் இருந்தது. பேகம் அவர்களின் சுவாசத்தில் கூட அது தெரிந்தது. இந்த குற்றத்தை செய்தது யார்? எனக்கும் அதுதான் புரியவில்லை. அந்த புறத்திற்கு வெளியே இருந்து வந்த எல்லா பொருளும் நான் சோதித்த பிறகுதான் உள்ளே வந்தது. ருக்கையா பேகமிற்கு அளித்த அனைத்து உணவுகளும் என் கண் முன்னேதான் சோதிக்கப்பட்டது. இவ்வாறு ஏன் நடந்திருக்க கூடாது? ருசி பார்த்த பிறகு அதில் விஷம் கலந்திருக்கலாம் அல்லவா? இந்த குற்றத்தை செய்தது யாராக இருந்தாலும் சரி, அவர்களை என் வாளை கொண்டு துண்டு துண்டாக வெட்டி எறிந்து விடுவேன். இன்னொரு விஷயம் என்னவென்றால், நமது ராஜ்யத்திற்கு உட்பட்ட எல்லையில் இது போன்ற விஷயங்கள் கிடைப்பதற்கு வாய்ப்பே இல்லை. சாதாரணமானவர்கள் அதை சேகரிப்பது கஷ்டம். இது நமது எல்லைக்கு வெளியிலிருந்து தான் வந்துள்ளது. நமது எல்லைக்கு வெளியில் இருந்தா? ஆம், ருக்கையா பேகம் இறுதியாக எதை உண்டாரோ அதில்தான் இந்த விஷம் கலக்கப்பட்டிருக்க வேண்டும். அதனால்தான் இந்த வாடை இன்னும் இருக்கிறது. ருக்கையா பேகம் கடைசியாக சாப்பிட்டது. இடையில் பேசுவதற்கு மன்னிக்க வேண்டும். பேகம் ருக்கையாவிற்கு இறுதியாக ஜோதாதான் ஆமீரிலிருந்து கொண்டு வந்த குங்குமப்பூவை கொடுத்தார். மருத்துவர் கூறுவதை வைத்து பார்த்தால் ஜோதா பேகம் எதற்காக அவ்வாறு செய்ய போகிறார்? அது எனக்கு தெரியாது. ஆனால் முகலாய சாம்ராஜ்யத்தின் எல்லைக்கு வெளியே இருக்கும் மலை பிரதேசங்களில் இந்த செடி வளர்வதுண்டு. ராஜ்ய வைத்தியத்தில் கை தேர்ந்தவர்களால் தான் இதை செய்ய இயலும்.
ஒருவேளை இந்த விஷயம் மட்டும் பொய் என்று தெரிந்தால் அனைவருக்கும் முன்பாக தங்களது தலை வெட்டப்படும். என்னால் இதை நிரூபிக்க முடியும் ஹுசூர். அந்த குங்குமப்பூ டப்பாவை உடனடியாக வரவழையுங்கள். இதோ இதுதான் ஜோதாவின் சகோதரர்கள் ஆமீரில் இருந்து கொண்டு வந்த குங்குமப்பூ. இதை ருசி பார்த்து கூறுங்கள். இங்கு பாருங்கள் ஷெகன்ஷா, இதுதான் விஷம் கலக்கப்பட்ட குங்குமப்பூ. நான் முன்பு கூறியது போல இது அந்த விஷப்பொடியாக இருந்தால் சாதாரணமானவர்கள் உண்டால் மயங்கி விடுவார்கள். ஆகட்டும், இப்பொழுதே இதை சோதனையிட்டு கண்டுபிடித்து விடலாம். பார்த்தீர்களா ஷெகன்ஷா, இதனுடைய தாக்கம் இவ்வாறுதான் இருக்கும். கண்டிப்பாக குங்குமப்பூவில் விஷம் கலக்கப்பட்டுள்ளது. ஜோதா, ஹுசூர், மருத்துவச்சி எல்லாவற்றையும் கூறிவிட்டால் உங்களது கர்ப்பம் ஆமீரில் இருந்து கொண்டு வந்த குங்குமப்பூவால் தான் கலைந்ததா? அந்த குங்குமப்பூவில் அரளி விதையின் குறைந்த வீரியம் கொண்ட விஷம் கலக்கப்பட்டிருந்ததா? கர்ப்பத்தில் இருந்த கருவை அநியாயமாக பழிவாங்கி விட்டார்கள். அனைவரும் செல்லுங்கள். என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை ருக்கையா. என்னாலும் இதை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. உண்மை தெரிந்தும் என்னை பார்க்க இங்கு வந்திருக்கிறீர்கள். தாங்கள் உடனே சென்று அந்த குற்றத்தை இழைத்தவர்களுக்கு தண்டனை கொடுக்கவில்லை. ருக்கையா, எனக்கு அனைத்தும் தெரிந்துவிட்டது ஜலால். அந்த ஜோதாவால் எனது சந்தோஷத்தை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. பசுத்தோல் போர்த்திய புலி அவள். அப்பாவியாக நடித்து நமது குழந்தையின் உயிரை அநியாயமாக அழித்து விட்டாள். சீர் செய்கிறேன் என்று சிசுவை அழித்து விட்டாள். நமது குழந்தை நீண்ட ஆயுளுடன் இருக்க வேண்டும் என்று வேண்டுவதை போல் நடித்து அதை பிறக்க விடாமல் அழித்தே விட்டாள். முதல் உணவை எந்த தேக்கரண்டியால் அழிக்க வேண்டும் என்று நினைத்தாலோ அதை கொண்டே இறுதி உணவை அழித்து விட்டாள். தைரியத்தை இழக்காதே ருக்கையா. கரு கலைந்து விட்டால் எவ்வாறு தைரியமாக இருக்க முடியும்? எனக்கு ஆறுதல் வேண்டாம், எனக்கு நியாயம் வேண்டும். இந்த நியாயத்தை கேட்பது ஒரு மனைவி தன் கணவனிடம் அல்ல, ஒரு தாய் இந்த ராஜ்யத்தின் ஷெகன்ஷாவிடம் கேட்கிறாள். எனக்கு நீதி வேண்டும். மரணத்தை விட பெரிய தண்டனை அந்த குற்றவாளிக்கு கிடைக்க வேண்டும். அப்பொழுதுதான் என் மனம் மாறும். அவள் என்னை போட்டியில் வென்று விட்டாள், அதை நான் பொறுத்துக் கொண்டேன். ஆனால் என்னை பழி வாங்குவதாக நினைத்து சிசுவை கொலை செய்தால் நான் எப்படி தாங்கிக் கொள்வேன் ஜலால்? இதற்கு எனக்கு நியாயம் வேண்டும். இந்த குற்றத்தை செய்தது அந்த ஜோதா பேகமாக இருந்தாலும் சரி, எனக்கு நியாயம் வேண்டும் ஜலால். எனக்கு நியாயம் வேண்டும்.